இது ராமமூர்த்தி காலனி, பிரதான சாலை. நம்பிக்கை, வாழ்க்கையில் நம்பிக்கை வேண்டும். வாழ்க்கையே ஒரு நம்பிக்கைதான். நாம் இன்று உயிருடன் இருக்கிறோம், நாளைக்கும் உயிருடன் இருப்போம். இது போன்ற நம்பிக்கைகள் தான். இந்த நம்பிக்கையைத்தான் பலர் இந்த பூமி தட்டை என்று பாதிரிமார்கள் சொன்னார்கள். இல்லை இல்லை, இது உருண்டை என்று கலீலியோ சொன்னார். நீ மதத்திற்கு எதிராக சொல்கிறாய். நாங்கள் எல்லாம் இந்த பூமி தட்டை என்று தான் சொல்கிறோம். நீ உருண்டை என்று மதத்திற்கு எதிராக பிளாஸ்பமி என்று சொல்கிறாய். அதனால் அவரை சிறையில் அடைத்தார்கள். ஏனென்றால் நம்பிக்கை. அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதை நீங்கள் நம்ப வேண்டும். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது. அவர் சொல்வதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கேள்வி கேட்டால் உங்களுக்கு தண்டனை நிச்சயமாக உண்டு. நீ மதத்திற்கு எதிராக பேசுகிறீர்கள் என்று சொல்லி உங்களை சிறையில் அடைப்பார்கள், பயமுறுத்துவார்கள். எப்படி? நீ நரகத்திற்கு போவாய். நீ நல்ல விதமாக இருந்தால் எங்களை சொல்வதையெல்லாம் நீ நம்பினால் நீ சொர்க்கத்திற்கு போவாய். இப்படித்தான் அவர்கள் சொல்லி நம்ப வைத்தார்கள். அவர்கள் எதையெல்லாம் நினைத்தார்களோ, சரி என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் சொல்லி நம்ப வைத்தார்கள். அந்த காலத்தில் விஞ்ஞானமும் மதமும் ஒன்றாக இருந்தது. அப்பொழுது தனியாக விஞ்ஞானிகள் யாரும் கிடையாது. இப்போ நாம் சொல்கிறோம், ஐசக் நியூட்டன் சொல்கிறோம், இன்னும் பல விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கிறார்கள், இன்னும் எத்தனையோ. ஆனால் இவர்கள் எல்லாம் இந்த 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வந்தார்கள். இவர்களெல்லாம் 2000 வருஷம். கிறிஸ்துவ மதம் தோன்றிய காலம் 2000 வருஷம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் எல்லோரும் நம்பினார்கள். அவர்கள் எல்லோரையும் நம்ப வைத்து வாழ்க்கை நடத்தினார்கள். கடவுள் இருக்கிறார், இயேசுதான் கடவுள். அது வானத்திலிருந்து வந்த அப்சரஸ்கள், அவர்கள் பேசியது. வானத்திலிருந்து வந்த தூதுவர்கள், அவர்தான் இவர் என்று சொன்னார்கள். எல்லா மதத்திலுமே அப்படி இருக்கிறது. வானிலிருந்து வந்தார்கள், அப்சரஸ் என்பார்கள், தேவதைகள் என்பார்கள். இப்படியெல்லாம் சொல்லிதான் அவர்களை நம்ப வைத்தார்கள். கேள்வி கேட்டால் தண்டனை. நீ எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னால். இப்போ 2025. இது விஞ்ஞான உலகம், நவீன உலகம். எதையும் ஆராய வேண்டியுள்ளது. இன்றளவும் இந்த நவகிரகங்களை நம்பி ஜாதகம் பார்க்கிறார்கள், திருமணத்தை முடிவு செய்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் எல்லாம் மாறவே இல்லை. 2025லும் இந்த நவகிரகங்களை நம்புகிறார்கள். அதற்காக சிலைகளை வைக்கிறார்கள், சுற்றி வருகிறார்கள். இப்படித்தான் எல்லோரையும் ஏமாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய பிழைப்புக்காக, சுய லாபத்திற்காக அவர்கள் செய்து வருகிறார்கள். இதை நாம் சொன்னால், நீ பைத்தியக்காரன், உனக்கு என்ன தெரியும், நீ பெரிய படித்தவனா, நீ அறிவாளியா, நாங்களெல்லாம் முன்னோர்கள் சொல்வதை நீ கேட்க மாட்டாயா, நம்ப மாட்டாயா என்று அவர்கள் விவாதிப்பார்கள். போடா பைத்தியக்காரனே, முட்டாளே, அறிவு கெட்டவனே என்றெல்லாம் அசிங்கமாக திட்டுவார்கள். ஆனால் இப்பொழுது நான் எதை சொன்னாலும் நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும்.
நான் பொய்யை சொல்வதில்லை. உலக நிலையை தெரிந்து கொண்டு அதைத்தான் நான் பேசுகிறேன். நீங்கள் சொல்வது போல உங்கள் நம்பிக்கை அதெல்லாம் பொய்யான நம்பிக்கை, மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கையை நான் ஆதரிப்பதில்லை. நீங்கள் சொல்கின்ற நம்பிக்கை அனைத்துமே மூட நம்பிக்கை. மூடர்கள், பயந்தாங்களிகள், படிக்காதவர்கள், சுத்த முட்டாள்கள். அவர்கள் சொல்வதை எதற்கு நாம் கேட்க வேண்டும்? கல்வி இருக்கிறது, அதை ஆராயக்கூடிய திறன் இருக்கிறது, எல்லாம் நமக்கு தெரிந்த பிறகு நீ சொல்வதை நான் ஏன் கேட்க வேண்டும்? எனக்கு அறிவு இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது, ஆராயக்கூடிய தன்மை இருக்கிறது, பகுப்பாய்வு செய்ய முடிகிறது. கார்பன் டேட்டிங் என்று வந்துவிட்டது. அந்த வகையில் இருக்கும் பொழுது நீ சொல்வதை நான் ஏன் கேட்க வேண்டும்? முட்டாளே, பரம முட்டாள் நீந்தான், நான் அல்ல, நாங்கள் அல்ல. நாங்கள் எல்லாம் அறிவாளிகள், பகுத்தறிவாளிகள். எனவே நம்பிக்கை என்பது ஆரம்பத்தில் தாயும் தந்தையும் நம்பலாம். நமக்கு தெரியாது, அவர்கள் வயிற்றில்தான் பிறந்தோம் என்பது நமக்கு தெரியாது. முதல் நம்பிக்கை அங்கேதான் தொடங்குகிறது. ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தார், இதுதான் தமிழ் மொழி, ஆனா அவன்னா இங்கேருந்து தான் தொடங்குகிறது, இது உயிரெழுத்து, இது மெய்யெழுத்து, இது உயிர்மை எழுத்து என்று சொன்னார்கள். இது நம்பிக்கை அல்ல. இன்று எல்லார் மனதிலுமே அது இருக்கும். தமிழ் மொழி சுமார் 70,000 வருடங்களுக்கு முன்பே தமிழ் மொழி பேசப்படுகிறது. ஓலைச்சுவடிகள் இருந்தது, செப்பேடுகள் இருந்தது, கல்லில் எழுதினார்கள், பானையில் எழுதினார்கள். அதெல்லாம் இன்று வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. 19ஆம் நூற்றாண்டிற்கு இன்னமும் எங்களை எல்லோரையும் நீங்கள் ஏமாற்ற முடியாது. தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் நம்பிக்கை அனைத்துமே ஆதாரமற்றது, மூட நம்பிக்கை, மூடர்கள் மனதிலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. எனவே நீங்கள் ஏற்பீர்களோ மறுப்பீர்களோ, இது என்னுடைய கருத்து. உறுதியாக சொல்வேன், ஆதாரத்துடன் சொல்வேன். எனவே நண்பர்களே, இந்த பதிவை காணும் அனைத்து அன்புள்ளங்கொண்ட எல்லோருக்கும் எனது மாலை வணக்கம் மற்றும் இரவு வணக்கம் என்று சொல்லி இந்த நம்பிக்கை சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இது சரி என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிக்கலாம். உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் பகிரலாம். நீங்கள் பெரியாரை மதிப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக அதையெல்லாம் நீங்கள் பகிர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன்.